வணக்கம், நான் உங்கள் ரேகா பாலசுப்ரமணியம். இடிச்சப்புளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது டாப் 4 ஈஸி பொரியல். பீன்ஸ், பீட்ரூட், கேபேஜ், கேரட். இதை நம்ம ஒரே மசாலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். குழந்தைங்க இனி வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்கும் இதோட டேஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பீன்ஸ், பீட்ரூட், கேபேஜ், கேரட். பீன்ஸ், கேபேஜ், பீட்ரூட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் துருவி வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த 4 பொரியலுக்கும் இதை தான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் ஒரு முறி, ஜீரகம், மஞ்சள், சிவப்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். மசாலா இப்போ அரைச்சாச்சு. நான் இதில் ஒரு முறை தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் மசாலாவை. அந்த 4 பொரியலுக்கும் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம முதல்ல பண்ண போகிற பொரியல் பீன்ஸ். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். கடுகு பொன்னிறமான உடனே அது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பீன்ஸை நல்லா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுந்து கூட நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அது ஒரு 4 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இதுக்கு இடையில நீங்கள் தட்டு எடுத்துகிட்டு கிளறி கொடுக்கணும். 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் மசாலா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். கிளறி விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுவையான மணமான பீன்ஸ் பொரியல் ரெடி. இதே மாதிரி பீட்ரூட், கேரட், கேபேஜ் பொரியல் நம்ம செய்ய போகிறோம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பொரியல் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.